சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஏரியை சுற்றியுள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்து. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு என கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது சென்னைக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் என்பது திறக்கப்பட்டதால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலாகவே இந்த பகுதியில் தண்ணீர் என்பது அதிக அளவில் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அவர்களால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியில் வர முடியாத சூழல் தான் இருக்கிறது. அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் அஜித் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு, அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. கடந்த சில 3 நாட்களுக்கு முன்பாக இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தெரிவித்தாங்க. அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதுமே மழை பெய்து அதன் ஒரு பகுதியாக சென்னையில் கனமழை என்பது பெய்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகள், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளில் ஏரிகளில் அதிக அளவில் தண்ணீர் என்பது தேங்கி உடைப்புகள்லாம் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தான் சென்னைக்கு முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி என்பது உடைப்பு, அதாவது அதிக அளவில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவு என்பது தண்ணீர் என்பது திறக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் என்பது சூழ்ந்து அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது குன்றத்தூர் அடுத்த செருகளத்தூர் பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இந்த குடியிருப்புகளில் அதிக அளவு தண்ணீர் என்பது தேங்கியிருப்பதால் இந்த குடியிருப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. கடுமையான அவதிக்கு ஆளாயிருக்காங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். அதாவது ஒரு பால் பாக்கெட் கூட வாங்குவதற்கு வெளியில் வர முடியாத சூழல் தான் இருக்கிறது. தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். இப்ப பார்த்தாலே தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கு. இதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும்? இவ்வளவு தூரம் வந்திருக்கு சார் தண்ணி. இவ்வளவு தூரம் எங்களுக்கு தண்ணி இருக்கு. இங்க இருந்து எங்களால் வெளியே போகவும் முடியல, உள்ள வரவும் முடியல. நாங்க எங்க எமர்ஜென்சிக்கு போகணும்னா கூட முடியாது, கஷ்டம். குழந்தைங்க இருக்கு. ஏதாவது ஒரு டைம்ல ஒரு பால் எடுத்துட்டு வரேன்னாங்கன்னா அந்த ஒரு பால் போதுமா எங்களுக்குலாம்? நாங்க ஒரு புக்ஸ் எடுக்கணும், எங்க இருந்து போறது? நாங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதை தள்ளி போட முடியாது. ஸ்கூல் வர சொல்லி ஃபுல் ஒர்க்கிங் டே தான் போடுறாங்க. எப்படி இந்த தண்ணியில நாங்க போறது? ஒரு ஒர்க்கிங் போனாலும் முடிய மாட்டேங்குது. எதுவுமே எங்களுக்கு லீவும் கிடையாது. அப்படி இந்த தண்ணியில் நாங்க எங்க போறது? இன்னைக்குதான் இங்க நிக்குது. இதுவே எப்ப இன்னொரு வாட்டி திறப்பாங்கன்னு தெரியல. 6000 போடுறாங்க. ஆனா இங்க கேட்டா அதிகமா சொல்றாங்க. இதுதான் எங்களுக்கு எக்ஸாக்டா நாங்க நியூஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். நியூஸ்ல கரெக்டா போடுங்க, எவ்வளவு திறந்துருக்கீங்கன்ட்டு, எப்ப மூடுவீங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஃப்ளோ கம்மியா போகுது, இது எப்ப க்ளோஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சாதானே நாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுப்போம். இப்ப நீங்க பாட்டுட்டு எப்ப திறப்பீங்க எப்ப மூடுவீங்கன்னு தெரியல. 12 மணிக்கு திறப்பீங்க நீங்க, ஆனா பார்த்தா 11 மணிக்கு தண்ணி அவ்வளவு ஃப்ளோல போகுது. திருப்பி நாங்க ஈவினிங் வந்து பாக்குறோம், திருப்பி ஒரு இதுல போகுது. எதுதான் எங்களுக்கு கட்டாயமா உண்மையான தெரியும்? ஒண்ணுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்னு ரிலீவ் கொடுங்க. போன வருஷம் ரெடி பண்ணணும், அதெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. இதோ இன்னும் அப்படியே தான் கிடக்குது. அதுல என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. இந்த பக்கம் ஒரு பக்கம் தண்ணி வருது, அந்த சைட்ல இருந்து ஒரு பக்கம் தண்ணி வருது. எங்களுக்கு இப்படியே மொத்தமா இதுக்குள்ள போனா நாங்க யார் எங்க போய் இருக்கிறது? இத்தனை வீடு கட்டினா மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு? இங்க இருக்க தலைவர்களும் எதுவும் பாக்குற மாதிரி இல்ல, கட்சிக்காரங்களும் எதுவும் பாக்குற மாதிரி இல்ல. வந்து யார் வந்து பாத்துட்டு போனா? உள்ள வந்து சார் வந்து அங்கேயே பாத்துட்டு போனாரு சொல்றாங்க. அவங்க இங்க வந்து உள்ள இறங்கினாதானே தெரியும். மேல நின்று பார்த்தா எல்லாரும் தான் மேல போய் நிப்போம். நாங்க கூட தான் மேல போய் நின்று பார்ப்போம். உள்ள வர சொல்லுங்க. உள்ள வந்து கடைசி வரையும் போங்க. எங்க வீடு கடைசி இருக்கு. எப்படி நாங்க இங்க இருந்து குழந்தைங்க தூக்கிட்டு உள்ள போவோம்? வந்து உள்ள வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். சும்மா நின்ன இடத்துல இருந்து இது சரியாயிடும், பயப்பட வேணா. குழந்தைங்களை வச்சு உள்ள நின்று பார்க்க சொல்லுங்க சார். ஒரு நாள் பயப்பட தேவையில்லன்றாங்க. கொஞ்சம் என்ன ஏது எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. இந்த இடம் தூர் எடுக்க சொல்லுங்க. போன வருஷமே பண்ணேன்றாங்க, ஆனா ஒண்ணுமே எங்களுக்கு பண்ணல. ஆனா கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போனாங்க எல்லாருக்கிட்டையும். இந்த வருஷம் நாங்க ஒரு பாதிப்பு இருக்காது. நாங்க போன வருஷமாவது மழை பெஞ்சது, புயல் அடிச்சது, வெயில் அடிக்கும் போது இவ்வளவு திறக்கிறாங்களே. நான் எங்களுக்கு கேட்கறது என்ன, டிசம்பர் பிறக்குதா இப்படி ஆகுதுன்னு தெரியுதுல. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடுங்க. ஒரு 500 திறந்து விட்டா இவ்வளவு பிரச்சனை வராதுல்ல. மழை வரப்போது, சீசன் வருதுன்னு தெரியுது. ஏன் நவம்பர் 2ல இருந்து ஒரு 500 திறந்தீங்கன்னா இப்ப இந்த டைம்ல கஷ்டம் எப்படி 24னா 23 வந்தாதான் நாங்க திறப்போம். அப்படி என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா தோறாங்க. இவ்வளவு பாதிப்பு இருக்கா? நாங்களும் கஷ்டப்பட மாட்டோம், நீங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. இவ்வளவு வச்சுட்டு கடைசி நிமிஷம் நான் வந்து பாதுகாப்பு தரேன், அது தரேன்னு என்ன பிரயோஜனம்? இருக்கும் போது பாருங்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாக்காதீங்க யாருமே. எல்லாருக்கும் இப்படிதான் பண்றீங்க. ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த வாட்டியாவது இது மாதிரி இல்லாம பாருங்க. இதே மாதிரி பண்ணியிருந்தீங்களா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போய் தான் சேருவாங்க சீக்கிரமாவே. தேங்க்யூ சார். தற்பொழுது மற்றொரு நம்மிடம் இருக்கிறார். ப்ரோ வணக்கம். இப்ப நீங்க பார்க்கும்போது தெரியுது, ஒரு வெளியில கிளம்புறீங்க, ஒரு அலுவலகத்துக்கு கிளம்புறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க காஸ்டியூம்ஸே தெரியுது இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, என்ன காரணம் இவ்வளவு தூரம் சூழ்ந்திருக்கு? எப்படி இதே மாதிரி தான் நீ ஆபீஸ் போக முடியும் சொல்லலாம்? ஆமா, இப்படிதான் போக முடியும். ஏன்னா இப்போ நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு போக முடியாது. போயிட்டு வேற எங்கேயாவது போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு.
இந்த இடத்துல இப்போ தண்ணி சூழ்ந்ததுனால 2 நாளாகவே இப்போ தண்ணி பரவாயில்ல. ஆனா இதுக்கு முன்பதான் பாத்தீங்கன்னா இடுப்பு அளவு கிட்ட வந்து ரொம்ப தண்ணி அதிகமா இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கு, ரன்னிங் வாட்டர் இருந்துட்டே இருக்கிறதுனால சிரமமா இருக்கு. வண்டியெல்லாம் வந்து பார்க்கிங் அளவுக்கு தண்ணி வந்ததுனால எப்படி வண்டி வந்து சேவ் கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. சென்னை சிட்டிக்குள்ளதான் அந்த ப்ராப்ளம்னா சிட்டிக்கு வெளியிலயும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது எப்படின்னா எப்படி கன்சிடர் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா போன வருஷமும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இதே மாதிரி தூர்வாரணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் தண்ணி வந்துருச்சு. இப்போ உள்ள எல்லா குடியிருப்பு பகுதியில் எல்லாத்துலயும் தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணி வந்தா மட்டும் பரவாயில்ல, ஃபுல்லா வந்து விஷப்பூச்சி, பாம்பு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல ஃபுல்லா இருக்கிற எல்லா இடத்துலயும் டயருக்குள்ள ஃபுல்லா பாம்பு சுத்திட்டு இருக்கு, நிறைய விஷப்பூச்சி இருக்கு. சின்ன பசங்களா வச்சிருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளியே விட முடியல. அவங்களால அத்தியாவசிய தேவை ஏதாவது வாங்கணும்னா கூட இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற சிறுகுளத்தூருக்கோ இல்ல குன்றத்தூருக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை. பக்கத்துல எந்த ஷாப்போ கிளாசரிஸ் வாங்குற எந்த ஐட்டமும் இல்ல. போகணும்னா கூட இதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியதா இருக்கு. இங்க பக்கத்துல எதுவுமே இல்ல. இதனால ரொம்ப சிரமமா இருக்கு. நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களே எந்த அளவுக்கு பகிங்கர குற்றச்சாட்டு வைத்தார்கள், அதே போல எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வராங்க என்பது குறித்து நம்மளால தொடர்ச்சியாக அவங்க நேரலையில பதிவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போல அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செல்றாங்க அந்த சூழலையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இதே போலதான் ஒவ்வொரு குடியிருப்புகளிலுமே வெளியில் வர முடியாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இவ்வளவு தண்ணீர் இருப்பதன் காரணமாக, அதாவது விஷப்பூச்சிகள், அதாவது பாம்பு இது போன்ற விஷப்பூச்சிகள் வரும் என்ற காரணத்தினால் வெளியில் வராமலேயே உள்ளே இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் ஒருவரிடம், இந்த பகுதியை சேர்ந்தவருடன் விசாரிக்கும் பொழுது அவரோட சகோதரர் இது போன்ற பயத்தினால வெளியில வர முடியாத சூழல் இருக்கு. அதனால இவர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து உணவு வாங்கிட்டு வந்து அவர் வீட்டில் கொடுத்து செல்லக்கூடிய அந்த சூழல் இருக்குது. இதே போலதான் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதற்கான நிரந்தர தீர்வு என்பது காணவில்லை என்பது குறித்து தொடர்ச்சியாக அந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டுகிறார். குறிப்பாக தூர்வார வேண்டிய நேரத்தில் முறையாக தூர்வாரினால் இது போன்ற பிரச்சனை என்பது இருக்காது. ஒவ்வொரு வருஷமுமே அதிகாரிகள் தரப்பிலிருந்து தூர்வாரிவிடும் என்று கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருப்பது, நாங்கள் தான் பாதிக்கப்படுவது. அதிகாரிகள் பார்வையிட வந்தாலும் கூட, இல்ல தலைவர்கள் பார்வையிட வந்தாலும் கூட மேலோட்டமாக மேல் பகுதியில் நின்று பார்வையிட்டு விட்டு அடிப்பட்டமாக எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கெல்லாம் வராமல் அங்கேயே நின்று சும்மா ஒரு விளம்பரத்துக்காக நின்று விட்டு போயிடுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டுகிறாங்க. ஒவ்வொருமே ஒரு அத்தியாவசிய, அதாவது அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு 4-5 நாட்கள் ஆகிவிட்டு என்பது குறித்து அவர்கள் கண்ணீருடன் சொல்லக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படிலாம் இருக்கும்போது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் இனிவரும் காலங்களிலாவது நடைபெறாமல் இருக்கிறதுக்கு இந்த வருடமாவது இதற்கான முறையாக தூர்வார வேண்டும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தண்ணீரை திறந்து விடுகிறார்கள், அதாவது உண்மையான தகவலை கூற வேண்டும் என்பது அந்த அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. இது போன்ற எந்தெந்த இடத்திலாம் தவறுகள் நடக்குது அதெல்லாம் திருத்திக் கொண்டால் மட்டுமே எங்களுடைய எதிர்கால வாழ்வு நன்றாக இருக்கும். இல்லை என்றால் ஒவ்வொரு பருவமழைக்குமே இது போன்ற பாதிப்புகள் தான் உள்ளாகும். உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது குறித்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. முத்து, களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.